மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தினமும் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் செய்கிறோம். ஒருத்தர் ஒரு காரணத்திற்காக தியானம் செய்கிறார். சிலர் உடலுக்குள் இருக்கும் பிரச்சனைகள், அதாவது நோய்கள் அனைத்தும் குணப்படுத்துவதற்காக தியானம் செய்கிறார். சில பேர் மன அமைதிக்காக தியானம் செய்கிறார். சில பேர் ஆன்ம ஞானத்திற்காக தியானம் செய்கிறார். இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உடலுக்குள் இருக்கும் நோய்கள் அனைத்தும் எதற்காக இருக்குது அப்படின்னா, மன அமைதி இல்லாத நாள் மற்றும் புத்தி சத்தியத்தோட நினைவை இல்லை என்றால் அந்த விதமான நோய்கள் எல்லாமே வருது. இருக்கபடியே பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை அடையணும். அப்போதான் மன நிலைமையாகட்டும், மன அமைதியாகட்டும், புத்தி ஆகட்டும் நல்லபடியாக இருக்கும். எப்போ இந்த புத்தி சரியில்லை என்றாலும், மனநிலைமை சரியில்லை என்றாலும், மன அமைதி இல்லை என்றாலும் அதனுடைய எஃபெக்ட் எங்கே காட்டும் அப்படின்னா, அது எனர்ஜி ட்ரெயின் பண்ணிடும். நமக்குள்ளே இருக்கும் அனைத்து சக்திகளும் வீணாக்கி உடலுக்கு தேவையான எனர்ஜி இல்லாமல் செய்து ஒரு நோய் வர மாதிரி ஆகும். இன்னொரு வகையில் புத்தி சரியாக இல்லவென்றால் நம்முடைய முடிவுகள் எல்லாமே சரியாக இருக்காது. சரியில்லாத முடிவுகளின் மூலம் சரியில்லாத அனுபவங்கள் தான் நமக்கு கிடைக்கும். சரியில்லாத அனுபவங்கள் வந்தாலும் ஒன்று தான், வராமல் இருந்தாலும் ஒன்று தான். எதுக்காக அப்படின்னா, ஆன்மாக்கு அது வந்த நோக்கத்துடன் தேவையான அனுபவங்கள் வரல அப்படின்னா அதனுடைய டைமு வேஸ்ட் ஆகும். ஆன்ம ஞானம் வேணும் அப்படின்னாலும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் என்றாலும் நாம் செட் பண்ணிக்க வேண்டியது, சரி பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய மனநிலைமை, நம்முடைய மன அமைதி, நம்முடைய உணர்ச்சிகள் எப்போவுமே ஒரு நிலையில் இருக்கணும். இது செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமும் சரியாயிடும். இந்த சைடு ஆன்ம ஞானம் பெறுவதற்கான ஒரு ஆக்செப்டன்ஸும் நமக்கு வருது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரே துன்பம் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாக மாற்றிக்கொள்கிறோம். துன்பம் என்றால் என்ன? எங்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்குமோ, சரியில்லாத தீர்வுகள் கொடுத்துட்டே இருக்கும். எங்கே ஜட்ஜ்மெண்ட் இருக்குமோ அங்கே துன்பம் மற்றும் வலி என்பது கண்டிப்பாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அது வச்சு தினமும் ஒரே மாதிரி, இந்த விஷயம் எனக்கு நடந்தது, இதுக்கு காரணம் அவன்தான், இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி திரும்பி 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 நம்முடைய மைண்டு எது தேவையில்லையோ அதன் மீது செலுத்துகிறோம். அப்போ என்னாகும்? நமக்கு தேவையான அனுபவங்கள் என்பது கிடைக்காது. தேவையான அனுபவங்கள் வரல அப்படின்னா ஆன்ம திருப்தியாகட்டும், ஆன்ம ஞானமாகட்டும் நமக்கு வராது. ரிப்பீட்டடாக தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே இருக்கும் பிராண சக்தியை வீணாக்குறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரணமான மனிதனுக்கும் ஒரு ஆன்ம ஞானிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், மனசு என்பது மிக்க தூய்மையாக இருக்கும். மனசில் ஒரு எண்ணமும் தேவையானதாக இருக்கும். மனசில் எண்ணங்கள் எல்லாமே ஒரு மனிதனுக்காக ஆகட்டும், ஒரு பொருளுக்காக ஆகட்டும் இருக்காது. ஆன்ம ஞானிக்கு ஒவ்வொரு எண்ணமும் அவனுடைய மனசில் இருக்கிறது. இந்த உலக நன்மைக்காக என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி எந்த விதமாக என்னுடைய வாழ்க்கையை வாழணும், நான் ஒவ்வொரு செயலும் செய்யும்போது அந்த செயலின் மூலம் என்ன மாதிரியான இந்த உலகத்திற்கு ரிசல்ட் கொண்டு வர முடியும், எந்த நேரத்தில் என்ன வேலை செய்யணும் அப்படின்றது ஒரு மிக்க அழகான தெளிவுடன் இருப்பான் ஆன்ம ஞானி. ஆன்ம ஞானம் இல்லாத ஒரு சர்வ சாதாரண மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ்மெண்ட், எப்போ பார்த்தாலும் இன்டர்ஃபியரன்ஸ், எப்போ பார்த்தாலும் அழுவிட்டே இருப்பான். அவனுடைய சூழ்நிலைக்கு அவன் மட்டும் காரணம் இல்லை, மற்ற எல்லாருமே காரணம் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டில் இருப்பான் எப்போவுமே. ஸோ இது எல்லாமே சரி பண்ணிக்கணும் அப்படின்னா சத்திய தரிசனம் என்பது மிக்க முக்கியமாக நடக்கணும். சத்தியத்தை தரிசிக்கணும் அப்படின்னா மன அமைதி என்பது மிக்க முக்கியம். மன நிலைமை என்பது பேலன்ஸ்டாக இருக்கணும். எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்கவே இருக்கக்கூடாது. அப்போ தான் தியானம் என்பது மிக்க ஆழமாக செய்ய முடியும். ஆழமான தியானத்தின் மூலம் மட்டுமே இந்த விதமான ஆற்றல் மற்றும் ஒரு புரிதல் என்பது வருது. இல்லை அப்படின்னா எவ்வளோ நேரம் உட்கார்றோமோ தியானம், அத்தனை நேரமும் அவ்வளவு நேரமும் அந்த எண்ணங்கள் கிளியர் பண்ணிக்கிறதுக்கே நேரம் ஆகும். அந்த மாதிரி இருந்தால் எப்படி
ஆழமான தியானம் என்பது நமக்கு கிடைக்கும். மனசு அமைதிப்படுத்துவது எப்படி? நாம் ஆக்செப்டன்ஸ் அப்படின்றது இருக்கணும். நமக்கு ஆக்செப்டன்ஸ் இல்லைவென்றால் கம்ப்ளீட்டாக ஜட்ஜ்மெண்ட்டில் மட்டுமே இருக்கும் மனசு. A judgment mind or a judging mind can never get enlightenment. A complaining mind can never get enlightenment. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் நாம் எல்லோரும் நம்முடைய சிந்தனைகளின் மீது கவனம் என்பது இருக்கணும். விழிப்புணர்வு என்பது இருக்கணும். சிந்தனைகள், எண்ணங்கள் இவை ரெண்டும் சரியாக இருந்தால் நம்முடைய சொல் மற்றும் நம்முடைய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். அதற்காக தான் தினமும் தியானம் செய்யணும். தியானம் செய்யும்போது ஒவ்வொரு நொடியும் சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துகிறோம். ஏதாவது அதிகமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும், மனசு அமைதியான நிலைமையில் இல்லை என்றாலும், நம்முடைய சுவாசம், நம்முடைய கவனம் நம்முடைய சுவாசத்தின் மீது இல்லை என்று ஞாபகம் வச்சுக்கணும். திரும்பி நம்முடைய விழிப்புணர்வு சுவாசத்தின் மீது இல்லாமல் வேறு ஏதோ எண்ணங்கள் மீது ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதற்காக நிரந்தரமாக தியானத்தில் உட்காரும்போது அந்த எண்ணங்களற்ற நிலை கொண்டு வருவதற்கு சுவாசத்தின் மீது கவனம் என்பது மிக முக்கியமாக கடைபிடிக்கணும். அப்போதான் நமக்கு தேவையான ரிசல்ட் தியானத்தின் மூலம் பெற முடியும். எந்த விதமான ரிசல்ட் இந்த மாதிரி எண்ணங்களற்ற நிலை, ஒரு சத்தியத்தின் மீது அக்செப்டன்ஸ் இருந்தால் வரும் அப்படின்னா, உடல் ஆரோக்கியம், ஆன்ம ஞானம் இது ரெண்டும் கண்டிப்பாக வருது. சில பேர் சொல்லுவாங்க, சார் எத்தனை நாள் தியானம் செய்தாலும் சரி இருக்கிற நோய்கள் எல்லாமே குணமே ஆகலை, எனக்கு அக்செப்டன்ஸே வராமல் இருக்குது, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் என்னால் அவனை மன்னிக்க முடியல, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இறந்தவன் திரும்பி மறக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சில கால்ஸ் எல்லாமே வருது எனக்கு. அக்செப்டன்ஸ் அப்படின்றது மிக முக்கியம். சத்திய தரிசனம் ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த அக்செப்டன்ஸ் என்பது ஆகும். பகவத்கீதையில் என்ன சொல்லுவாங்க? இறந்தவர்கள் திரும்பி இன்னொரு இடத்தில் பிறவி என்பது எடுப்பார். பிறவி எடுத்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள் இறப்பு அப்படின்றது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன். இது பகவத்கீதை படித்தவர்களுக்கு ஒரு மொழி பரமாக மீனிங் எல்லாமே புரியுது. ஆனால் தியானம் செய்தால் மட்டுமே இது சத்தியம் அப்படின்ற ஒரு ஆன்ம பயணம் மொத்தமாக பார்க்கும்போது மட்டும்தான் அது வருது. அந்த விதமான சத்தியங்கள் அனைத்தும் நமக்கு அனுபவமாக வந்தால் மட்டுமே அந்த அக்செப்டன்ஸ் என்பது வருது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக தியானம் நல்லா அமைந்தாலும் அமைந்தாமல் இருந்தாலும் சரி, தினமும் முறைப்படியாக சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தி நம்ம வயசு எத்தனை வருடங்களோ அத்தனை நிமிடங்கள் உட்கார்ந்து செய்யும்போது தானாக ஒரு நாள் என்னைக்கோ ஒரு அன்னைக்கு ஆழமான தியானம் என்பது நமக்கு கிடைக்கும். சத்திய தரிசனம் என்பது நடக்கும். ஆன்ம ஞானம் என்பது பெற முடியும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கியமாக தியானம் விடாமல் தினமும் செய்யணும் என்ற விஷயத்தை நாம் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் ஆகணும் சரி, தியானம் என்பது செய்யணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 24 மணி நேரம் இருக்குது. ஏதோ ஒரு நேரம் நமக்கு கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.